பாவங்களில் ஒன்று நமக்கு தெரியும். அது புறம் பேசுவதை ஒரு சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. லா யக்தப் பஅதுகும் பஅதா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா என்று சொல்லிட்டு ஃபக்கரிஹ்துமு, நிச்சயமாக நீங்க சாப்பிட விரும்ப மாட்டீங்க, வெறுப்பீர்கள். அப்ப நீங்க அவனை பற்றி பேசியது இருக்கிறது, அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி புறம் பேசியது என்பது அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நிகரானது, சமமானது என்றால் அந்த வசனத்தில் சொல்றான். ஆனால் இன்று நாம் எல்லோரும் பழக்கப்பட்டு விட்டோம் புறம் பேசுறது, எல்லோருமே, நான் நீங்கள் எல்லோரும். அது ஒரு அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் போன்று எல்லோருக்கும் மாறிவிட்டது. ஆனால் அது பெரும் பாவம். புறம் பேசுறது என்பது சாதாரண பாவம் அல்ல, கபீரத்து மினல் கபாயிர், பெரும் பாவங்களில் ஒன்றாக புறம் பேசுறது இருக்கிறது. ஆனா புறம் பேசுறதால பேசப்படுகிறவனுக்கு, யாரை பத்தி நம்ம புறம் பேசுகிறோமோ அவனுக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டா லாபம் தான். இப்ப என்னை பற்றி 2 பேர் புறம் பேசுறாங்க, இதனால எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, மாறாக எனக்கு நன்மை தான் கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும்? இவங்க 2 பேரும் என்னை பற்றி பேச பேச அவர்கள் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்காத வரை அவர்கள் தொழுகிற தொழுகை மறுமையில் எனக்கு தான் கிடைக்கும். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் நாளை மறுமை எனக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய பாவங்களை எல்லாம் மறுமையில வந்து அவங்க 2 பேரும் சுமப்பாங்க. அப்ப எனக்கு லாபமா நட்டமா என்னை பற்றி ஒருவர் புறம் பேசுவது? இதை புரிந்து கொண்டோமாக இருந்தால் நிச்சயமா நம்ம புறமும் பேச மாட்டோம், ரிலாக்ஸாகவும் இருப்போம். ஆனா புறம் பேசுவது பெரும்பாவம் ஆகும். அதே நேரத்தில் அன்புள்ள